வெல்கம் டு லேர்ன் பாசிட்டிவ். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற சம் பார்த்தீங்கன்னா, 2 மாஸ் வந்து ஒன்றுக்கு ஒன்று கொலைட் ஆகும்போது ஒரு கொலைடல் சம்மு எவ்வளோ வெலாசிட்டி வந்து வேரி ஆகுதுன்றது தான் பார்க்க போகிறோம் பிஃபோர் ஆஃப்டரில். ஸோ கொஷின் வந்து பெருசுன்றனால நான் போர்டில் வந்து டைப் பண்ணி போட்டுறேன். நான் கொஷின் வந்து ரீட் பண்ணுறேன். A ball of mass 30 kg moving with a velocity of 4 meter per second. ஸோ ஃபஸ்ட்டு பால் வந்து பால் ஏன்னு வச்சுப்போம். பால் ஏ வந்து பார்த்தீங்கன்னா 30 கிலோகிராம். ஸோ 4 மீட்டர் பர் செகண்ட் வெலாசிட்டியில் வந்து மூவ் ஆகிட்டு வருது ரைட் சைடில். ஓகேங்களா? டைரக்ட் டு த அனதர் பால். ஸோ அதர் பாலுக்கு வருது. அதோட மாஸ் பார்த்தீங்கன்னா 15 கேஜி மூவிங் இன் ஆப்போசிட் டைரக்ஷன். ஸோ அது லெஃப்ட் சைடில் மூவ் ஆகிட்டு வருதுன்னு வச்சுப்போம். வித் எ வெலாசிட்டி ஆஃப் 12 மீட்டர் பர் செகண்ட். ஸோ இந்த பால் 4 மீட்டர் பர் செகண்ட், அந்த பால் வந்து 12 மீட்டர் பர் செகண்டில் மூவ் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. ரெண்டுமே மூவ்மெண்ட்டில் தான் இருக்குது. த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷன், அதாவது ரிட்ராக்ஷன், அது என்னன்னு பார்த்தீங்கன்னா 5/6ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா தென் டிட்டர்மைன் த வெலாசிட்டி ஆஃப் ஈச் பால் ஆஃப்டர் இம்பேக்ட். ஸோ பிஃபோர் இம்பேக்ட் சொல்லிட்டாங்க, ஆஃப்டர் இம்பேக்ட் என்னன்றதை நம்மகிட்ட கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? சும்மா ஒரு டயக்ராம் மாதிரி பார்ப்போம். ஸோ பிஃபோர் இம்பேக்ட் வந்து 2 பால் இருக்கு. ஸோ முதல் பால் பார்த்தீங்கன்னா 30 கேஜியில், ரெண்டாவது பால் பார்த்தீங்கன்னா 15 கேஜியில். ஸோ இதோட வெலாசிட்டி பார்த்தீங்கன்னா 4 மீட்டர் பர் செகண்ட். இதோட வெலாசிட்டி பார்த்தீங்கன்னா 12 மீட்டர் பர் செகண்ட். ஓகேங்களா? அப்போ ஆஃப்டர் கொலிஷன், ரெண்டு பாலுமே வந்து என்ன வெலாசிட்டியில் போயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ 30 கேஜி 15 கேஜி, இது இனிஷியல் வெலாசிட்டின்னு வச்சுப்போம், இது ஃபைனல் வெலாசிட்டின்னு வச்சுப்போம். இது மாஸ் 1, இது மாஸ் 2. ஓகேங்களா? இங்கே அவங்க கேட்குறது ஃபைனல் வெலாசிட்டி 1, ஃபைனல் வெலாசிட்டி 2 என்னவா இருக்கும்னு கேட்குறாங்க. சரிங்களா? இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நம்மளுக்கு கொடுத்துருக்க கிவன் பார்த்தீங்கன்னா, ஸோ ஆல்ரெடி பார்த்துட்டோம், மாஸ் 1 கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. ஓகேங்களா? அப்போது M1 ஈக்குவல் டு 30 கேஜி, M2 ஈக்குவல் டு 15 கேஜி. ஸோ இது ரெண்டு கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா வெலாசிட்டி. ஸோ U1 கொடுத்துருக்காங்க. இனிஷியல் வெலாசிட்டி 4 மீட்டர் பர் செகண்ட். இதோட இனிஷியல் வெலாசிட்டி எவ்வளோ பார்த்தீங்கன்னா 12 மீட்டர் பர் செகண்ட். இது இல்லாமல் நம்மளுக்கு கொடுத்துருக்குது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெட்ரிபியூஷன், அது பார்த்தீங்கன்னா 5/6 அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ டு ஃபைண்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனிஷியல் வெலாசிட்டி எவ்வளவு அண்ட் ஃபைனல் வெலாசிட்டி ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் எவ்வளவு, ஃபைனல் வெலாசிட்டி ஆஃப் செகண்ட் ஆப்ஜெக்ட் எவ்வளவு, இது ரெண்டு தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். V1 V2 இது ரெண்டு தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ சொல்யூஷன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபோர்ஸுக்கும் ஒன்று ஈக்குவல் தான். ஓகேங்களா? அப்போ அந்த ஃபோர்ஸை வச்சு பார்க்கும்போது M1 U1 ப்ளஸ் M2 U2. ஸோ டோட்டல் மாஸ் அண்ட் டோட்டல் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் மாஸ் M1 V1 ப்ளஸ் M2 V2. ஸோ பிஃபோரும் ஆஃப்டரும் ஈக்குவலாக தான் இருக்கணும். ஸோ ஒரு எனர்ஜி வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது இனிஷியல் எனர்ஜி ஈக்குவல் டு ஃபைனல் எனர்ஜியாக தான் வந்து இருக்கும். ஸோ மாஸ் 1 பார்த்தீங்கன்னா இங்கே 30 into 4 plus 15 into 12 equal to 30 V1 plus 15 V2. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா 30 into 4 15 into 12. ஸோ இதோட வேல்யூ நம்மளுக்கு 120. இங்கே நம்மளுக்கு இன்னொரு பார்த்தீங்கன்னா இது பாசிட்டிவ் டைரக்ஷனில் வெலாசிட்டி வருது, இது நெகட்டிவ் டைரக்ஷனில் வெலாசிட்டி வருது. அப்போ நம்மளுக்கு U2 வந்து -12. அப்போ நான் இங்கே -12 சொல்லி ரெப்ரசன்ட் பண்ணிக்கிறேன். அப்போ பண்ணும்போது எனக்கு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ்னு வந்துடும். மைனஸோட வேல்யூ எவ்வளோனா 180 ஈக்குவல் டு 30 V1 ப்ளஸ் 15 V2. ஸோ இதோட வேல்யூ -60 ஈக்குவல் டு 30 V1 ப்ளஸ் 15 V2. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவேஷனில் ஒரு விஷயம் காமனாக இருக்குது, எல்லாமே வந்து 15 டேபிள்ஸில் வருது. ஓகேங்களா? 15 வரும், 30 வரும், 60 வரும். அப்போது இதை ஈக்குவேஷன் 1ன்னு எழுதிக்கிறேன். ஸோ டிவைட்
ஈக்குவேஷன் 1/15. ஸோ 15ஆல் இந்த ஈக்குவேஷனை டிவைட் பண்ணுறோம். டிவைட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா -60 divided by 15 equal to 30v1 divided by 15 plus 15v2 divided by 15. ஸோ 15 கேன்சல் ஆகிடுது. இது வந்து 2 times 4 times. அப்போது -4 equal to v1 plus 2v1 plus v2. இது ஈக்குவேஷன் 2. ஓகேங்களா? இப்போ ஈக்குவேஷன் 2 மட்டும் நான் தனியாக எழுதிக்கிறேன். ஸோ -4 equal to 2v1 plus v2. இது ஈக்குவேஷன் 2. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா நம்மளுக்கு ரெண்டாவதாக கொடுத்துருக்கிறது ரிட்ரிபியூஷன். ஸோ இதோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா v2 minus v1 divided by u1 minus u2. ஓகேங்களா? ஸோ இங்கே ஈயோட வேல்யூ நம்மளுக்கு 5/6. அப்போ 5/6 ஈக்குவல் டு v2 தெரியாது, v1ம் நம்மளுக்கு தெரியாது, டிவைட் பை u1 தெரியும். ஸோ u1ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 4 மைனஸ் இன்ட்டு -12 minus of -12. அப்போ 5/6 ஈக்குவல் டு v2 minus v1 டிவைட் பை 4 plus 12. அப்போ 16. ஓகேங்களா? ஸோ 5/6 equal to v2 minus v1 divided by 16. 16 டிவைடில் இருக்குது, ஈக்குவலுக்கு அந்த பக்கம் போனால் மல்டிப்ளை ஆகும். அப்போ 5 into 16 divided by 6 equal to v2 minus v1. ஸோ இந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோ வருதுன்னா 13.33. ஸோ 13.33 equal to v2 minus v1. இப்போ இந்த இடத்துல வந்து v1 மைனஸில் இருக்குது, ஈக்குவலுக்கு இந்த பக்கம் போச்சு அப்படின்னா அப்போ 13.33 v1 equal to v2. ஓகேங்களா? ப்ளஸ் v1 மைனஸில் இருக்க v1 இந்த பக்கம் வரும்போது ப்ளஸ் v1 வரும். இதை ஈக்குவேஷன் 3ன்னு எடுத்துப்போம். சரிங்களா? ஸோ இப்போ நான் இங்கே வந்து ஈக்குவேஷன் 3 அப்படியே விட்டுறேன். ரிமைனிங் இருக்கிறதெல்லாம் அழிச்சிட்டு நம்ம பார்ப்போம். சரி, நான் ஈக்குவேஷன் 3 சேர்த்து அடிச்சிட்டேன். ஸோ ஆன்சர் 13.33. ஸோ 13.33 ப்ளஸ் v1. ஓகேங்களா? இப்போது சப்ஸ்டியூட் ஈக்குவேஷன் 3 இன் ஈக்குவேஷன் 2. ஸோ ஈக்குவேஷன் 2 பார்த்தீங்கன்னா -4 ஈக்குவல் டு 2v1 ப்ளஸ் v2. இப்போ v2 இருக்கிற இடத்துல வந்து இந்த v2ஓட வேல்யூ வந்து நம்ம இன்சர்ட் பண்ண போகிறோம். பண்ணோம்னா -4 ஈக்குவல் டு 2v1 ப்ளஸ் 13.33 ப்ளஸ் v1. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது மொத்தமும் ப்ளஸில் இருக்குது. அப்போது இது நம்ம ப்ராக்கெட் போட தேவையில்ல, அப்படி டைரெக்டாகவே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே 1v1 இங்கே 2v1 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு வர்றது -4. இங்கே இருக்கிற வேல்யூவை இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா -13.33. இங்கே ப்ளஸில் இருக்கிறது இந்த பக்கம் வரும்போது மைனஸ் ஆகுது. ஈக்குவல் டு 2v1 ப்ளஸ் v1. ஓகேங்களா? அப்போ இதோட வேல்யூ -17.33 ஈக்குவல் டு 3v1. அப்போது v1 மட்டும் நம்ம இங்கே வச்சுக்கிட்டோம், மல்டிப்ளையில் இருக்க 3 இந்த பக்கம் போச்சுன்னா 17.33 divided by 3. அப்போ v1ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா -5.787 மீட்டர் பர் செகண்ட். ஸோ இது நெகட்டிவ் வெலாசிட்டியில் வந்திருக்கு. ஓகேங்களா? ஏன்னா நம்மளுக்கு நெகட்டிவ் டைரக்ஷனில் அந்த வெலாசிட்டி v1 வந்து மூவ் ஆகுது. அப்போ v1ஓட வேல்யூ -5.787. அப்போ v2 கண்டுபிடிக்கணும். அப்போது சப்ஸ்டியூட்
v1 in ஈக்குவேஷன் 3லே பண்ணுவோம். ஈக்குவேஷன் 3ல பண்ணோம் அப்படின்னா ஸோ 13.33 ப்ளஸ் மைனஸ் 5.787 ஈக்குவல் டு v2. ஸோ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், ஸோ இதை மைனஸ் பண்ணோம். ஸோ இதுலேருந்து இது மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 8 கிடையாது 7.555 ஈக்குவல் டு v2. ஸோ v2ஓட வேல்யூ 7.555 மீட்டர் பர் செகண்ட். ஸோ ரைட் சைடில் மூவ் ஆகுது. ஸோ பாசிட்டிவ் டைரக்ஷன்னால இதோட வேல்யூ 7.555 மீட்டர் பர் செகண்ட். ஸோ வெலாசிட்டி 1 கண்டுபிடிச்சாச்சு, வெலாசிட்டி 2வும் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. வெலாசிட்டி 1 minus 5.787 ball moves in negative direction. அதாவது 30 kg ball வந்து moves in negative direction. v2 ஓட வந்து 7.555 மீட்டர் பர் செகண்ட். ஏன்னா செகண்ட் பால் 15 kg பால் வந்து moves in positive direction after collision. ஓகேங்களா? Thank you friends.